இந்த விஜயகாந்த் எவ்வளோ நல்லது செஞ்சார் அவரெல்லாம் நீங்கள் வெளியில் மீடியாவில் கொண்டீங்களா? இல்லை. இப்போ அவங்க பையன் அவங்க நிறைய இடத்துல நின்று தோத்துட்டாங்கல்ல, தோத்து என்ன சோர்ந்து போய் வீட்டில் படுத்திருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு அன்னதானம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு வய மீடியாவில் வெளியே கொண்டிருக்கீங்களாடா? இந்த பையன் நின்னான், தோத்துட்டான், சோர்ந்துட்டான், படுத்துட்டான், சோறு போடுறது ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லலை. இல்லை, நல்லதானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வளர்றான் வளரல, அவன் செய்கிற திட்டத்தை விடலை. இல்லை இல்லை, ஜெயிச்சு அந்த பணத்தை கொள்ளையடிச்சாடா செஞ்சுக்கிட்டு இருக்கான். மீடியா உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியலையா? நல்லது செஞ்சதெல்லாம் வெளியில் கொண்டு வரல, கெட்டது செஞ்ச ஒன்றுக்கு இருந்தான் பேண்டேன் மாண்டேன் கருப்பு சுட்டை போட்டேன் வெள்ளை சுட்டை கலட்டினேன் உள்ள ஜட்டி இதை இட பேசுங்க. ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்வர்னு சொல்லிக்கிறாங்க, அதுபடி நடந்துக்கல. நீங்கள் 2 கோடி ரூபா செலவழித்து ஒரு தனி விமானத்தில் டெல்லி போயிருக்கீங்க. மக்களோட வரிப்பணம். ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லலை. ரெண்டாவது அந்த விமானத்தை பார்க்கிங்கி மணிக்கு 2 லட்சம் ரூபாயாம். மக்கள் பேசுகிறாங்க, உங்கள் கட்சிக்காரன் தான் பேசுகிறாங்க, நாங்கள் பேசலை. சரி போனீங்கல்ல, ப்ரெஸ் மீட்டிங்காரங்க சார் 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 சார்னு வராங்கல்ல, அது என்ன நடந்துச்சு நடக்க போகுதுன்னு ஏதாவது 4 வாரத்தை சொல்லாமல் தாங்கிக்கிட்டு போயிருக்கேங்க. அப்போ அவங்கெல்லாம் உங்கள் காலு தூசி கூட பெறமாட்டாங்கன்னு நினைக்கிங்களா மீடியாக்காரங்களா? இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அறிவியோட வேலை பாருங்க. ஆனாலப்பட்ட ட்ரம்ப் மாதம் ஒருக்க ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்காருல, அவர் உலக தலைவர், அவர் கொடுக்காரு ப்ரெஸ் மீட்டிங். அறிவரன்னு அவ்வளோ பெரிய தலைவரா? ஏன்டா அறிவட்ட மீடியா, நல்லது செஞ்சவனை எவனாவது எடுத்து வெளியில் போட்டிருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும்? எவனையுமே நீங்கள் எடுக்கலை. இன்னும் திமுக பக்கம் போகலை, அண்ணா திமுக பக்கம் போகலை, என்ன நினச்சி போகல. இவரவே வாய்க்குள்ளே விட்டுக்கிட்டு அலையிற, அவர் வாயில் புண்ணுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, வாயை திறந்து விட்டுப்பாங்கடா. எங்கிட்டு கண்டது அங்கிட்டு சொல்ல, அங்கிட்டு சண்டை எழுத்துக்கிட்டு அலையிறீங்களா நீங்கள்லாம்? நல்லது செஞ்சவனெல்லாம் விட்டுட்டீங்கல்ல. இப்போ அவர் ஒன்றுமே இப்படி ஆட்டலை. இதே முதலமைச்சர் போட்ட சட்டத்திட்டமெல்லாம் ஒன்றும் நடத்தலை, இன்னும் ஒன்றுக்கும் ஆகலை, எல்லாம் ரவுடிஷன் கூடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ ஓடுது. இப்போ போட்டவங்க தான் சொல்கிறாங்க, இனிமேல் நாங்கள் போட மாட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க தான் கூவி கத்துறாங்க. ஒருத்தனாவது அந்த கட்சிக்காரன் ஒரு யூடியூப்பில் போடட்டும், ஒரு மீடியாவில் போட்டோம், ஒதுங்கிட்டாங்க. ஏதோ ஜெயிக்க வச்சுட்டோம், ஒதுங்கிட்டாங்க. இவங்க எல்லாம் இத்தனையெல்லாம் தப்பிச்சு யார் இறங்கி மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மீடியாக்காரங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த விஜயகாந்த் எவ்வளோ நல்லது செஞ்சார் அவரெல்லாம் நீங்கள் வெளியில் மீடியாவில் கொண்டீங்களா? இல்லை. இப்போ அவங்க பையன் அவங்க நிறைய இடத்துல நின்று தோத்துட்டாங்கல்ல, தோத்து என்ன சோர்ந்து போய் வீட்டில் படுத்திருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு அன்னதானம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு வய மீடியாவில் வெளியே கொண்டிருக்கீங்களாடா? இந்த பையன் நின்னான், தோத்துட்டான், சோர்ந்துட்டான், படுத்துட்டான், சோறு போடுறது ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லலை. இல்லை, நல்லதானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வளர்றான் வளரல, அவன் செய்கிற திட்டத்தை விடலை. இல்லை இல்லை, ஜெயிச்சு அந்த பணத்தை கொள்ளையடிச்சாடா செஞ்சுக்கிட்டு இருக்கான். மீடியா உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியலையா? நல்லது செஞ்சதெல்லாம் வெளியில் கொண்டு வரல, கெட்டது செஞ்ச ஒன்றுக்கு இருந்தான் பேண்டேன் மாண்டேன் கருப்பு சுட்டை போட்டேன் வெள்ளை சுட்டை கலட்டினேன் உள்ள ஜட்டி இதை இட பேசுங்க.